அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1942ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து தமிழ் படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் மாயா ஜோதி என்ற திரைப்படமாகும். இப்படத்தினை மாடர்ன் தியேட்டர்ஸ் சார்பாக டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தயாரித்திருக்கின்றார். ஆர். பத்மநாபன் என்பவர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். இப்படத்தின் கதைக்கரு என்னவென்றால், தேவலோக பெண்ணை காதலித்து உருகும் மண்ணுலக இளைஞனின் காதலின் இயக்கத்தை எடுத்துரைக்கும் படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காதல் நாயகனாக டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் உருகி மருகி நடித்திருப்பதாகவும், காதல் காட்சிகளில் மிகவும் அற்புதமாகவும் பாடல்களை பாடியும் மிக சிறப்பாகவும் நடித்திருப்பதாக அன்றைய பத்திரிகைகள் மிக அற்புதமாகவே அவரை புகழ்ந்து எழுதியிருக்கின்றன. இவருடன் நகைச்சுவை வேந்தர் காளியின் ரத்னம் அவர்களும், நகைச்சுவை அரசர் டி.எஸ். துரைராஜ் அவர்களும், பி.ஜி. வெங்கடேசன் அவர்களின் தனி சிறப்பு பெற்ற நடிப்பும் அன்றைய ரசிகர்களை கொண்டாடவே வைத்திருக்கின்றன. கதாநாயகியாக தேவலோக பெண் வேடத்தில் மீனாட்சி அம்மன் என்பவர் நடித்திருக்கிறார். இவருடன் டி.எஸ். ராஜலட்சுமி, சி.டி. ராஜகாந்தம் ஆகியோரும் நிறைவான நடிப்பை வழங்கியிருப்பதாகவும், காதல் மற்றும் நகைச்சுவை உணர்வுகளை அதிகம் எடுத்துரைத்த இந்த மாயா ஜோதி திரைப்படம் ஒரு ஜனரஞ்சக படமாக அன்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த படத்திற்கு சாமா என்பவர் இசையமைத்திருக்கிறார். பாடல்களை நாராயண கவி என்பவர் எழுதியிருக்கின்றார். இந்த மாயா ஜோதி திரைப்படம் 17,973 அடியில் எடுக்கப்பட்டு 20/1/1942 அன்று தணிக்கை செய்யப்பட்டு 7 மாதங்கள் கழித்து 15/8/1942 அன்று வெளியாகி ஓரளவு வெற்றி படமாகவே இருந்திருக்கின்றது. இந்த மாயாஜோதி திரைப்படமும் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. இதுவரை இந்த மாயாஜோதி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1942ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.